இப்படி விடிய காலையில கிளம்பி பஸ்ல நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டரசங்கோட்டை கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் தான். கண்ணாத்தாள் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல இப்பதான் ரீசெண்டா திருவிழாவும் முடிஞ்சிருந்துச்சு. இந்த ஊரணியே ஒரு தனி அழகு தான். நம்ம கண்ணாத்தாள் கோவிலுக்கு மாவிளக்கு வைக்கலான்னு போயிருந்தோம். உள்ள போனதுக்கப்புறம் மாவிளக்கு அர்ச்சனைக்கெல்லாம் சிட்டையை வாங்கிட்டு நம்மளும் மாவிளக்கு வச்சாச்சு. வச்சுட்டு பொறார வரும்போது அங்க கோவில் உருவான கதையோ ஓவியங்களா கதைகள் இருந்துச்சு. பிரண்டைக்குள கிராமத்துலயா எல்லா மக்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது பால் ஒரு இடத்துல கொட்டிக்கிட்டே இருக்கும். மன்னரிடம் போய் முறையிட்டு இருக்காங்க. முறையிட்டதுக்கப்புறம் மன்னர் வந்து தோண்டி பார்க்கும்போது ரத்தம் பீச்சி எடுத்திருக்கு. அதை தோண்டின ஒரு கண்ணில் ரத்தம் வந்திருக்கு. சில சடங்கெல்லாம் பண்ணி அம்மன் சிலையை எடுத்திருக்காங்க. அதை சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது சுமை தாங்காம சிவன் கோயில் பக்கத்துல தெற்க நோக்கி வச்சிருக்காங்க. மறுநாள் பார்த்தா வடக்க நோக்கி சிலை இருந்திருக்கு. மக்கள்லாம் சேர்ந்து அப்புறம் அங்கேயே மன்னர் தலைமையில கோவில் எழுப்பியிருக்காங்க. கோவில் கலசத்து வந்து தங்கமானது. இப்போ வந்து கரண்ட் ஷாக்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அது கோவில் கலசத்து திருட வந்தபோது திருடனுக்கு எல்லையை தாண்டறதுக்கு உள்ளேயே கண் பறி போயிடுச்சுன்ற கதையும் உண்டு. இது போல இந்த கோவிலோட கதை கருத்துக்கள் உங்களோட அனுபவங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.